வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே. சினி போக்ஸ் லேட்டஸ்டான சினிமா டிட்பிட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்க, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்காட்டாலும் நான் சொல்லுவேங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். விதவிதமான டைட்டில்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, படங்களில் தான் வருது. வாழைப்பழம், வாழைப்பழத்தோலை வீசாதே, செவுத்தில் பள்ளி, அப்படி நிறைய டைட்டில்ஸ் வரும்போது இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டைட்டில் பார்த்தேங்க, கொஞ்சம் காதல் கொஞ்சம் காப்பி. ஒரு டேரக்டர் சண்டைக்கு வந்துட்டார், என் படம் கொஞ்சம் காதல் முழுசும் காப்பி, இதெல்லாம் நான் சொன்னேன்னா இது பெருசாக போய் கொஞ்சம் காப்பி பெருசாக சொல்லிக்கிறார் அவர், எந்த ஃபுல்லாக காப்பி. இன்டர்வலில் கொடுக்குற பாப்கார்ன் கூட அதே தான் கொடுத்தேன் அப்படின்னு ஒருத்தர் பெருமையாக சொன்னார். ஸோ அதில் கொஞ்சம் நானும் உணர்ச்சி வசப்பட்டேன் அதை சொல்லும்போது. பட் இதில் எனக்கு சிரிப்பான விஷயம் வந்து இல்லை, ஃபஸ்ட் காப்பி ரெடி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது என்ன தெரியல, ஒரு இங்கிலீஷ் படம் வந்தால் அதை ஃபஸ்ட்டு யார் காப்பி அடிக்கிறாங்களோ அது பேர் தான் ஃபஸ்ட்டு காப்பி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் மோர், அந்த டியூன் சூப்பர் தெரியல, ஒன்ஸ் மோர் கேட்குற மாதிரி அப்படின்னா, சம்டைம்ஸ் அந்த டியூன் ஒன்ஸ் மோர் கேட்குற மாதிரி அப்படின்னா அந்த டியூன் ஆல்ரெடி வந்திருக்கும், அதே மறுபடியும் கம்போஸ் பண்ணால் ஒன்ஸ் மோர் அதே டியூன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் காதல் கொஞ்சம் காப்பிங்கிறது சில பேர் அப்செட் ஆகி கொஞ்சம் காதல் முழுசும் காப்பி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் பற்றி லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்தது. என்னென்னா, அவருக்கு வந்து ஒரே நாளில், ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளியில் தான் இசையமைச்ச 2 படங்கள் ஒரே சமயத்தில் அது ரிலீஸ் ஆகக்கூடாது, ஐ ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட் மை லார்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அது நியாயமான விஷயம் தான். பிகாஸ் இதில் ஒரு 7 பாட்டு அதில் ஒரு 7 பாட்டுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 14 பாட்டு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. அந்த ஒரிஜினல் கம்போசருக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்கும். இதில் டிக்கெட் கிடைக்கலன்னா அங்கே போய் பார்த்துருவார் எங்கே இருக்குது இந்த பாட்டில் டியூன்லான்னு. இன்னொரு விஷயம் வந்து இப்போ இந்த 7 பாட்டும் இந்த 7 பாட்டு ரெண்டு ஒரே மாதிரி இருந்துன்னு ரிஸ்க் இல்லையா. ஸோ இப்போ எந்த படத்துக்கு எந்த பாட்டு, யார் ஹீரோ, எந்த பாட்டுக்குன்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு வரும். அதில் தான் வந்து ஒரு த்ரில்லே இருக்கும். இப்போ எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் என்ன சார் வந்து அவர் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக போடுறாரு சார், சூப்பராக போடுறாரு, டவுட்டே கிடையாது. பட் வந்து டியூன்ஸ்லாம் ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே, ஃபாரின் டியூன் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜோக் அடிச்சார். சார் இப்போ வந்துச்சு சார், அவரால் தப்பிக்க முடியாது சார், கண்டிப்பாக அவரை பிடிச்சிருவாங்க சார் இந்த டியூன் காப்பின்னு சொல்லிட்டு. எப்படின்றீங்க? மாற்றான், டியூனை காப்பி பண்ணி மாற்றான், மாற்றான்ங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குன்றதே ஒருத்தர் சொல்லி தான் தெரியுது. ஸோ எனிவே, ஆல் த பெஸ்ட், இஸ் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர். பட் கண்டிப்பாக ஒரிஜினலாக ஒரு டியூன் அவர் கொடுப்பார், நம்புங்க.